தோல்வியில் சோர்ந்த இளைஞன். மகனே, இந்த சுத்தியல் வெறும் கருவி அல்ல, அது ஒரு வரம். நீ இதை நம்பிக்கையுடன் பயன்படுத்து. விடாமுயற்சியுடன் உழைப்பு. முதல் முயற்சிகள் தோல்வி. வியர்வை துளிகள் பறக்கின்றன. பாறை உடையாமல் இருக்கிறது. நான் சோர்வடைந்து கோபமாக மாறுகிறேன். இந்த பாறையை பார். இந்த சிறிய விரிசல்களை கவனியுங்கள். நான் கவனிக்கிறேன். இந்த விரிசல்கள் தான் உங்கள் முயற்சிகளின் ஆதாரம். நீங்கள் இப்போது உடைக்க முடியாவிட்டாலும் இந்த கல்லா இதை உடைக்க முடியுமா? வெறும் வேலையா இருக்கோனே. பாறை ஒரே அடியில் உடையவில்லை, ஆனால் ஒவ்வொரு அடியும் அந்த பாறையை மெதுவாக பலவீனப்படுத்திக் கொண்டே இருந்தது. கடைசியில் ஒரு அடி விழுந்தபோது அது உடைந்தது. அதுபோல வாழ்க்கையிலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் கல்லும் உடையும். ஒரு நாள் முயற்சியால் உடனே வெற்றி வராது. தொடர்ந்து செய்யும் முயற்சிகள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். வெளியில் மக்கள் ஒரே முயற்சியில் வெற்றி பெற்றார் என்று நினைத்தாலும் அதன் பின்னால் பல தோல்விகளும் கடின உழைப்பும் இருக்கும். இந்த கதை சொல்லும் முக்கிய பாடங்கள்: தோல்வி வந்தால் முயற்சியை நிறுத்தக்கூடாது. சிறிய முன்னேற்றங்களும் முக்கியமானவை. பொறுமை மற்றும் தொடர்ந்து முயற்சி செய்தால் கல்லும் உடையும். வெற்றியை தரும். வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல, விடாமுயற்சியின் விளைவு. தொடர்ந்து முயற்சி செய்தால் முடியாதது கூட ஒரு நாள் முடியும். இந்த மாதிரி கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.